வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்ரீ சங்கரி மெடிக்கல். அலோபதி மருந்துகளை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வீடியோவுக்கு லைக்ஸ், கமெண்ட், ஷேர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் ரிஃபாக்ஸமைன். இதோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 200 mg, 400 mg, 550 mg. The brand name Rifacut, RC-Fax, Rixamine. இது எல்லாமே டேப்லெட் ஃபார்மில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், வேலை செய்யும் விதம். இந்த ரிஃபாக்ஸமைன் என்பது இரைப்பை குடலுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்து ஆகும். நீங்கள் வெகு தூரம் பயணிக்கும் போது ஏற்படும் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை இந்த ரிஃபாக்ஸமைன் கட்டுப்படுத்துகிறது. கல்லீரல் என்செஃபலோபதிக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது கல்லீரலில் இரத்தத்தில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை அகற்ற முடியாமல் மூளை பாதிப்புக்கு வழிவகுக்கும். இது தொற்று வயிற்றுப்போக்கு சிகிச்சையிலும் பயன்படுத்தப்படுகிறது. இது குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை கொன்று நிறுத்துவதன் மூலம் செயல்படுகிறது. இது செரிமான மண்டலத்தில் அமோனியாவை உருவாக்கும் பாக்டீரியாவை கொல்வதன் மூலம் இது செயல்படுகிறது. இது உங்கள் நோய் தொற்றை குணப்படுத்துகிறது மற்றும் கல்லீரல் என்செஃபலோபதியின் அறிகுறிகளை விடுவிக்கிறது. கல்லீரலில் ரிஃபாக்ஸமைன் பங்கு. கல்லீரல் நோயில் குடலில் பாக்டீரியாவின் அதிகரிப்பு உள்ளது. இது உடலில் பயணிக்கும் நச்சுக்களின் சுமையை அதிகரிக்கிறது. இது அசாதாரண மூளை செயல்பாட்டை ஏற்படுத்தும் நச்சுக்கள் மூளையை அடையும் வாய்ப்பை மேலும் அதிகரிக்கிறது. இந்த ரிஃபாக்ஸமைன் குடலில் பாக்டீரியாவின் வளர்ச்சியை குறைக்கிறது. இது கல்லீரல் நோயின் அறிகுறிகளை குறைக்கிறது. கல்லீரல் என்செஃபலோபதி என்பது கல்லீரல் செயலிழப்பின் காரணமாக மனநிலையில் ஏற்படும் மாற்றமாகும். இது ஆளுமை நிலையில் ஏற்படும் செயல் மாற்றங்கள் ஆகும். இது கோமா நிலைக்கு கூட கொண்டு செல்லும் வாய்ப்பு உள்ளது. இதனை கண்டறிவது கடினம், ஆனால் நரம்பியல் உளவியல் பரிசோதனையில் இதனை நிரூபிக்கப்படலாம். இது நோயை குறிக்கவில்லை, மாறாக ஒட்டுமொத்தமாக மூளை செயலிழப்பு நோய்க்குறியை குறிக்கிறது. இந்த ரிஃபாக்ஸமைனோட யூசேஜ் அண்ட் பெனிஃபிட், பயன்கள் மற்றும் நன்மைகள். கல்லீரல் என்செஃபலோபதி சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. 2. தொற்று வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. கல்லீரல் என்செஃபலோபதி சிகிச்சை. கல்லீரல் என்செஃபலோபதி என்பது கடுமையான கல்லீரல் பிரச்சனையாகும். இது மூளையின் செயல்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்தும். இது குழப்பம், நடுக்கம், தூக்க பிரச்சனைகள் மற்றும் சுயநினைவு இழப்புக்கு வழிவகுக்கும். தசை பிரச்சனைகள், பேசுவதில் சிரமம், சில சமயங்களில் கோமா போன்ற அறிகுறிகளாகும். இந்த ரிஃபாக்ஸமைன் இரத்தத்தில் உள்ள அமோனியாவை உருவாக்கும் பாக்டீரியாக்களின் அளவை குறைக்கிறது. இது மூளையில் தீங்கு விளைவிக்கும். இதை பரிந்துரைக்கப்பட்டபடி எடுத்துக்கொண்டால் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தலாம் மற்றும் கல்லீரல் என்செஃபலோபதியுடன் தொடர்புடைய அறிகுறிகளை குறைக்கவும் முடியும். 2. தொற்று வயிற்றுப்போக்கு சிகிச்சை. தொற்று வயிற்றுப்போக்கு சிகிச்சை என்பது செரிமான அமைப்பில் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளால் ஏற்படும் தளர்வான தண்ணீருடன் கூடிய மலம் திடீரென ஏற்படுவதால் வகைப்படுத்தப்படும் ஒரு நிலையாகும். இந்த ரிஃபாக்ஸமைன் குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை குறிவைத்து நிறுத்துவதன் மூலம் தொற்று வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த மருந்து பாக்டீரியாக்கள் உயிர் வாழ்வதற்கும் பெருகுவதற்கும் தேவையான முக்கியமான புரதங்களை உருவாக்கும் திறனில் குறுக்கிடுகிறது. இந்த தொற்று நோயை ஏற்படுத்தும் கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறது, வயிற்றுப்போக்கை குறைக்கிறது, நீங்கள் நன்றாக உணர வழிவகுக்கிறது. இதன் பக்க விளைவுகள்: வாந்தி, தலைவலி, தலை சுற்றல், குமட்டல், சொறி, மூட்டு வலி, மனசோர்வு. இது தற்காலிகமானவை. சிகிச்சைக்கு ஏற்றவாறு இந்த விளைவுகள் மறைந்துவிடும். இந்த பக்க விளைவுகள் உங்களை தொந்தரவு செய்தாலோ நீங்காமல் இருந்தாலோ உங்கள் மருத்துவரை அணுகவும். மருந்தின் காரணமாக உங்கள் சிறுநீர் சிவப்பு நிறமாக மாறலாம். இது சாதாரணமானது, பாதிப்பில்லாதது. இதன் டோசேஜ். இது வாய்வழியாக எடுத்துக்கொள்ளப்படும் மருந்து. இது வயிற்றுப்போக்குடன் கூடிய எரிச்சல் கொண்ட நோய்க்கும் மற்றும் நீங்கள் பயணிக்கும் போது ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். பெரியவர்கள் 550 mg மற்றும் 400 mg 14 நாட்களுக்கு, ஒரு நாளைக்கு 3 முறை எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது.